Hello everyone, welcome to Last Day Academy. In the video, நம்ம 10th standard maths exercise 1.4 ஓட 11th sum தான் பார்க்க போறோம். பார்க்கலாமா? இங்க என்ன question கொடுத்திருக்காங்க? Distance s of an object travels under the influence of gravity in time t seconds. T seconds சொல்லிருக்காங்க is given by s of t is equal to 1/2 gt square plus at plus b. Okay, s of t அப்படின்னு சொல்லி ஒரு set of thing வந்து கொடுத்துருக்காங்க where g is the acceleration due to gravity, a வந்து greater than 0-வா இருக்கணுமா, b are constants-ஆ இருக்கணுமா. ஓகே, verify whether the function s of t is 1-to-1 or not. நமக்கு என்ன தெரியும், 1-to-1-ஆ என்ன ஃபங்க்ஷன் அப்படின்னு கேட்டாலே நம்ம என்ன பண்ணுவோம், அசியூம் பண்ணுவோம் s of t1 is equal to s of t2 அப்படின்னு அசியூம் பண்ணுவோமா. இங்க s of t ல என்ன கொடுத்துருக்காங்களோ அதே தான் நான் இங்க எழுதியிருக்கேன், half gt square plus at plus b. இந்த பக்கமும் half gt square plus at plus b ன்னு எழுதியிருக்கேன். ஒரே ஒரு சேஞ்ச் என்னன்னா, இங்க t1 t2 மென்ஷன் பண்ணியிருக்கேன் இல்லையா, அதனால இந்த ஸ்டெப்ல t வர இடத்துலாம் 1, இந்த சைடுக்கு t வர இடத்துலாம் 1ம், இந்த சைடுக்கு t வர இடத்துலாம் 2ம் போட்டிருக்கேன். ஓகே, இப்போ பாருங்க இந்த ஈக்குவேஷன் எப்படி இருக்கு. இந்த சைடு b வந்து நான் கேன்சல் பண்றேன், ரெண்டு சைடுமே b இருக்கு, கேன்சல் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் இந்த ஸ்டெப் வருது. நெக்ஸ்ட் என்ன பண்றேன், இங்க இருக்க பாத்தீங்களா டேர்ம் half gt2 ஸ்கொயர் பிளஸ் at2 இருக்கு பாத்தீங்களா, இது எல்லாமே ஒரே சைடா கொண்டு வந்து இந்த சைடு நான் 0 பண்ணிடுறேன். ஓகே, ஒரே சைடா இருக்குது. ஃபர்ஸ்ட் நான் இதை அப்படியே இங்கே எழுதிக்கிறேன். இந்த half gt2 ஸ்கொயர் அது வந்து இந்த சைடு கொண்டு வந்தா மைனஸ் half gt2 ஸ்கொயரா மாறிடுது. இந்த பக்கம் இருக்க at2 அது வந்து ஈக்குவலுக்கு இந்த சைடு கொண்டு வந்தா மைனஸ் at2 அப்படின்னு ஆயிடுது. ஓகே, இப்போ இதை நான் என்ன பண்றேன்னா, இதுவும் ஏ வச்சிருக்கு, ஸோ இதெல்லாம் ஒரு சைடாகவும், இது ஹாஃப் வச்சிருக்கு, half gt அப்படின்னு வச்சிருக்கு, இதெல்லாம் ஒரு சைடாகவும் எழுதிக்கிறேன். இங்க பாருங்க, half gt ஸ்கொயர் இங்க இருக்கிறது மைனஸ் half gt ஸ்கொயர் பிளஸ் இங்க இருக்க at1 மைனஸ் at2 அப்படின்னு எழுதியாச்சு. ஓகேங்களா, இப்போ நான் நெக்ஸ்ட் என்ன பண்றேன், இது ரெண்டுத்துல எது காமனா இருக்குன்னு பாக்குறேன், இது ரெண்டுத்துல எது காமனா இருக்குன்னு பாக்குறேன். இந்த ரெண்டு டேர்ம்ல ஏ காமனா இருக்கு, வெளியே எடுத்துட்டு t1 மைனஸ் t2ன்னு எழுதியாச்சு. இந்த ரெண்டு டேர்ம்ல ஹாஃபும் ஜியும் காமனா இருக்கு. ஓகே, அதனால half g அதை வெளியே எடுத்துட்டு இங்க பேலன்ஸ் t1 ஸ்கொயரும் மைனஸ் t2 ஸ்கொயரும் இருக்கு, இதை எழுதிட்டேன். இந்த t1 ஸ்கொயர் மைனஸ் t2 ஸ்கொயர் எப்படி இருக்கு பார்க்க, a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் ஃபார்மேட்ல இருக்கா, ஸோ அந்த மாதிரி நான் பிரிச்சு எழுத போறேன். a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயரோட ஃபார்முலா என்ன, a பிளஸ் b இன்டூ a மைனஸ் b. அதே போல பிரிச்சு எழுதிக்கிறேன். இந்த இருக்கிறத அப்படியே போட்டுக்கிட்டேன், half gன்றதை போட்டுக்கிட்டேன். இந்த t1 ஸ்கொயர் மைனஸ் t2 ஸ்கொயர்ன்றது என்ன பண்ணிக்கிட்டேன், t1 பிளஸ் t2 t1 மைனஸ் t2, அதாவது a பிளஸ் b a மைனஸ் b அப்படின்னு பிரிச்சு எழுதிக்கிட்டேன். நெக்ஸ்ட் இங்க இருக்கிறது as it is பிளஸ் a ஆஃப் t1 மைனஸ் t2ன்றது as it is நான் எழுதிக்கிட்டேன். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் போறேன். நெக்ஸ்ட் ஸ்டெப் போகும்போது என்ன ஆகுது, இப்போ இது எல்லாமே ஒரு ஃபேமிலி. ஓகேங்களா, இது எல்லாமே ஒரு ஃபேமிலி, இந்த பக்கம் இருக்கிறது ஒரு ஃபேமிலி. கரெக்டா, இப்போ இது ரெண்டுத்துலயுமே காமனா எது இருக்கு, இந்த t1 மைனஸ் t2 அப்படின்றது காமனா இருக்கா, ஸோ அதனால இதை நான் வெளியே எடுக்கிறேன். இதை வெளியே எடுத்தோடனே இந்த இடத்துல என்ன இருக்கும், half t1 மைனஸ் t2 அது இருக்கும், half g t1 மைனஸ் t2 இருக்கு. நெக்ஸ்ட் இந்த இடத்துல என்ன இருக்கும், இது போயிருச்சு அப்படின்னா பேலன்ஸ் இங்க a மட்டும் தான் இருக்கும், ஸோ நான் இங்க a மட்டும் போட்டுருக்கேன். 0 ஈக்குவல் அந்த சைடு இருக்கிறது as it is போடுவேன். இப்போ இதுக்கு மேல இது என்னால் எதாவது பண்ண முடியுமா, முடியாது. ஸோ இது t1 மைனஸ் t2 ஈக்குவல் டு 0. நெக்ஸ்ட் இங்க இருக்க ஒரு டேர்ம் ஈக்குவல் டு 0 அப்படின்னு நான் பண்றேன். t1 மைனஸ் t2 ஈக்குவல் டு 0ன்னு போட்டா t1 ஈக்குவல் டு t2. இதுதான் நமக்கு தெரிஞ்ச ஃபார்மெட்டு. இப்படி வந்துச்சுன்னா 1-to-1 நம்ம சொல்லிடலாம். பட் இந்த சைடுன்னு ஒன்று இருக்கு, அதையும் நம்ம செக் பண்ண போறோம். செக் பண்ணலாமா, half g t1 பிளஸ் t2 பிளஸ் a ஈக்குவல் டு 0ன்னு நான் போடுறேன். இப்போ இங்க பைல 2 இருக்கு, இது எப்படியா நான் கேன்சல் பண்ணும். அப்போ என்ன பண்ணலாம், எல்லா இடத்துலையும் மல்டிப்ளை பை 2ன்னு போடலாம். இந்த இடத்துல நான் என்ன பண்றேன், மல்டிப்ளை 2 ஆன் போத் சைட்ஸ். 0ல 2 மல்டிப்ளை பண்ணாலும் 0 தான். இந்த இடத்துல நான் 2 மல்டிப்ளை பண்ணும்போது 2 கேன்சல் ஆயிருது. இந்த இடத்துல 2 நான் மல்டிப்ளை பண்ணும்போது 2a அப்படின்னு இங்க ஆகிருது. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்ல g ஆஃப் t1 பிளஸ் t2 பிளஸ் 2a அப்படின்றது இருக்கும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், இந்த 2a இருக்கு இல்லையா, இது இந்த பக்கம் அனுப்பலாம், அப்போ மைனஸ் 2a மாறிடுது. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்றது, இதைத்தான் நம்ம உள்ள மல்டிப்ளை பண்ணி ஆகணும். அப்போ gt1 பிளஸ் gt2 இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 2a அப்படின்னு இருக்கு. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், இந்த t2 அப்படின்றத நான் இந்த பக்கம் அனுப்புறேன். gt1 இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 2a மைனஸ் gt2 அப்படின்னு இருக்கு. நெக்ஸ்ட் வேற என்ன பண்ணலாம்,
இது மல்டிப்ளைல இருக்க ஜியை வந்து இங்க நான் கீழே கொண்டு வந்தா பைல வருது. இது ஏன் மேம் கரெக்டா நீங்க இப்படி பண்ணிக்கிட்டே வரீங்க அப்படின்னா நமக்கு என்ன வேணும், T1 இஸ் ஈக்குவல் டு T2. ஓகே, T1 அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா T2 அப்படின்றது உங்களுக்கு வரணும். ஸோ அதனால எனக்கு இங்க T1ன்றது மட்டும்தான் இருக்கணும். அதனால மற்ற எல்லாத்தையுமே நான் இந்த சைட் கொண்டு வந்து பாக்குறேன். கொண்டு வந்து பார்த்தா T2 மட்டும் தான் நமக்கு வேணும். பட் இங்க எக்ஸ்ட்ராவா -2a g அந்த மாதிரி நிறைய இருக்கு. ஸோ இதனால என்ன பண்ண முடியாது, இது நாட் பாசிபிள் நம்மளால சொல்லவே முடியாது. ஏதோ ஒரு வேல்யூ வந்து வந்துகிட்டே இருக்கும். சில சம்லலாம் வந்து நம்ம இது வந்து நாட் பாசிபிள் அப்படின்னு நம்ம இக்னோர் பண்ணிட்டு இது வந்துருச்சுப்பா, இது 1 to 1 அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம். பட் இந்த சம்மை பொறுத்தவரையில இதுக்கு வேல்யூ கண்டிப்பா எக்ஸிஸ்ட் ஆகும். ஸோ அதனால இது வந்து நம்ம 1 to 1 அப்படின்னு சொல்ல முடியாது. ஓகே, இந்த ஃபங்க்ஷன் 1 to 1 இல்லையான்னு கேட்டிருக்காங்க. திஸ் ஃபங்க்ஷன் இஸ் நாட் 1 to 1 அப்படின்னு சொல்லி முடிக்கணும். ஓகே, தேங்க்யூ.